பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பினுடைய எண்கிழமை நாட்களில் இருக்கக்கூடிய நமக்கு இன்றைக்கு தாய் திருச்சபையானது திருத்தூதரும் நற்செய்தியாளருமாகிய புனித யோவான், தூய யோவான் அவருடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த விழா வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? அவர் எவ்வாறு உயிர்த்த ஆண்டவரை கண்டு நம்பி விசுவசித்தாரோ அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த உன்னதமான தெய்வீக கல்வாரி பலியில் அந்த உயிர்த்த ஆண்டவரை, நற்கருணை நாதரை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அதை நாம் கண்டு நம்பி விசுவாச வாழ்வில் நாம் நல்லதொரு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியாளர் அவருடைய விழாவின் ஆழமான அர்த்தமாகவும் அழைப்பாகவும் நமக்கு எடுக்கிறது. அந்த சகோதர சகோதரி, ஒரு நகர்ப்புற பங்கு, டவுன் பாரிஷ், அதிலே ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டங்களும் மிக சிறப்பாக நடக்கும். எனவே அந்த பங்கு தந்தை மறைக்கல்வி மாணவர்களுக்கென்று தனி திருப்பலி, சிறப்பு திருப்பலி ஒவ்வொரு ஞாயிறன்றும் ஏற்பாடு செய்தார். மாணவ மாணவியர்கள் அந்த சிறுவர்களுக்கான திருப்பலியிலே பங்கெடுப்பார்கள். பிறகு மறைக்கல்வி வகுப்பு நடைபெறும். அந்த மறைக்கல்வி வகுப்பு மாணவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திய ஆசிரியர் என்ன செய்தார்? அந்த மாணவர்களுக்கென்று ஒரு சிறப்பான ஒரு பேட்ச், இன்றைக்கு கூட நம்முடைய பங்கிலே அவர்களுக்கென்று சிறப்பான ஒரு மறைக்கல்வி பேக் கொடுக்கிறோம். அது ஐடி கார்டு எல்லாம் இருக்கிறது. அதே போல சிறப்பு பேட்ச் ஒன்றை ஏற்பாடு செய்தார். அந்த பேட்சில் ஆண்டவர் மீது நம்பிக்கை, இயேசுவின் மீது நம்பிக்கை வை என்ற ஒரு வார்த்தைகளை அச்சிட்டு அந்த டீச்சர் என்ன சொன்னார்? எல்லாரும் இதை ஒவ்வொரு சண்டே மாசுக்கும் உங்கள் சட்டையில் குத்திக்கிட்டு வரணும். யார் ஒருவர் வருடம் முழுவதும் விடாமல் அதை வைத்து கொண்டு வருகிறீர்களோ அவர்கள்தான் சிறந்த மாணவர்கள், சிறப்பான பரிசு எல்லாம் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதே போல மாணவ செல்வங்களும் அதை ஒவ்வொரு நாளும் அந்த சண்டே திருப்பலிக்கு வருகிற பொழுது பேட்ச் அணிந்து கொண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை என்ற பேட்சை அணிந்து கொண்டு வருவார்கள். இப்படி இருக்கிற போது ஒரு நாள் அவசர அவசரமாக திருப்பலிக்கு நேரமாகிவிட்ட தந்தை தன்னுடைய பிள்ளையை இருசக்கர வாகனத்தில் ஏற்றி கொண்டு வேகமாக கோயிலுக்கு வந்தார். திடீர்னு அந்த பையன் அலறான். ஐயோ, ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கையை நான் இழந்துட்டேன், இயேசு மேலே நான் வச்ச நம்பிக்கையை இழந்துட்டேன், இந்த அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, வேணா திடீர்னு கடவுள் மேலே நம்பிக்கை இழந்துட்டேன்னு கத்துறானே, நிறுத்தி என்னடா ஆச்சு, என்னதான் பிரச்சனைன்னு கேட்கும்போது அப்போ தான் சொன்னால், டேடி அந்த பேட்ச், இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த அந்த பேட்ச் வீட்டில் விட்டேன் டாடி அப்படின்னு சொன்னான். அப்புறம் திரும்ப போய் அந்த பேட்சை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்களாம். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த பையனுடைய விசுவாசம் அந்த ஆசிரியர் கொடுத்ததை நாம் மிக ஆழமாக சிந்திக்க முடிகிறது. இன்றைக்கு பல நேரத்திலே நாம் கூட அந்த பிள்ளைகளை போலத்தான் இயேசுவின் மீது நம்பிக்கையை முழுமையாக வைத்து வாழ்கிறோமா அல்லது அவ்வப்போது அவசரத்திலே விட்டு விடுகிறோமா என்பது இந்த கதையின் வழியாக, நிகழ்வு வழியாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தியாளர் தூய யோவான், இவர் எப்படிப்பட்டவர்? நற்செய்தி அந்த 12 அப்போஸ்தலர்களிலே மிக மிக இளைய ஒரு நற்செய்தியாளராக இருக்கிறார். அதிக காலம் வாழ்ந்த ஒரு பெருமைக்குரியவர் புனித யோவான். அது மட்டுமல்ல, இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட சீடர் என்று பல அடைமொழிகளை நாம் இவருக்கு அடுக்கி கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நற்செய்தியாளர் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிற வேளையில் அந்த மகதலா மரியா மற்ற பெண்கள் ஆண்டவரை காணோம் என்று சொன்னபோது எல்லாருமே அங்கே கல்லறை நோக்கி ஓடுகிறார்கள். முதலில் இவர்தான் செல்கிறார். அங்கேயும் கூட அந்த என்ன சொல்வது, ரெஸ்பெக்ட் டு த எல்டர்ஸ் அல்லது சீனியர்ஸ், அவங்களை மதிக்கக்கூடிய ஒரு மனம் அவரிடம் இருக்கிறதை பார்க்கிறோம். முதலில் ஓடினாலும் முந்திரி கொட்டத்தனமாக உள்ள நுழையலை, வெயிட் பண்ணுறார். சீனியர் யார்? பேதுரு வர வேண்டும். அவர் உள்ளே போகிறார். அப்படிப்பட்ட நிலையில் அவர் அதை கண்டு நம்பினாரோ இல்லையோ, முதலில் இவர்தான் உயிர்த்த ஆண்டவரை நம்பினார். ஏனென்றால் அவருடைய உடலை மூடியிருந்த அந்த துணிகள் இருப்பதையும்
தலையை மூடியிருந்த துண்டு தனியாக எடுத்து வைக்கப்பட்டிருப்பதையும் பார்த்து நற்செய்தியிலே அவர் அழகாக சொல்கிறார். பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடர், அந்த மற்ற சீடர் தான் அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். எனவே அந்த துண்டு தனியாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த அற்புதமான வார்த்தைகளை, நான் 3 நாளில் உயிர்த்தெழுவேன் என்ற அந்த வார்த்தையை முழுமையாக நம்பினார். அதற்கு அடையாளமாக இருந்தது அந்த அவருடைய உடலை மூடியிருந்த அந்த துணிகளும் தனியாக சுருட்டி வைக்கப்பட்ட ஒரு துண்டும். யாரோ எடுத்துக்கொண்டு போயிருந்தார் என்று சொன்னால், அன்றைக்கு படை வீரர்கள் வழியாக யூதர்கள் பலவிதமான வதந்திகளை பரப்பிவிட்டார்கள். உயிர் தாண்டவர், அவர் உயிர்க்கவில்லை, சீடர்கள் அவருடைய உடலை திருடி சென்று விட்டனர் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் பலவிதமான வதந்திகளை இவர் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. அங்கே அவர் உடலை அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இருந்த அந்த துணிகளும் மற்ற துண்டும் அவருக்கு ஒரு சாட்சியாக இருந்தது என்பதை உணர்ந்து அதை நாங்கள் நம்பினோம் என்று சொல்கிறார். அதைத்தான் தன்னுடைய திருமுகத்திலே கூட அவர் மிக தெளிவாக சொல்கிறார். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் தொட்டு உணர்ந்ததையும் அறிவிக்காமல் இருக்க முடியாது. அத்தகைய நம்பிக்கைக்கு ஒரு விசுவாசத்திற்கு சாட்சியாக இருந்தவர் திருத்தூதர் நற்செய்தியாளர். 4 நற்செய்தியிலே முதல் 3 நீங்கள் படித்தால் மிக சுலபமாக இருக்கும். ஆனால் தூய யோவான் நற்செய்தியை வாசிக்க அது நமக்கு மிக மிக அமுதம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆழமான சிந்தனைகளையும் கருத்துக்களையும் உள்வாங்கியதாக இருக்கும். காரணம், அவருடைய உயிர்த்த ஆண்டவரோடு அவர் கொண்டிருந்த அந்த அனுபவம். இயேசுவால் அதிகம் அன்பு செய்யப்பட்ட அந்த சீடன், எவ்வளவு சீடர்கள் இருந்தாலும் கூட அந்த 10 சீடர்கள் என்று சொல்லி ஒரு குருவுக்கு இருக்கிறார்கள் என்றால், யார் ஒருவர் அவரை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த குருவை பற்றி இன்னும் ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதைத்தான் இவருடைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஈஸ்டர் தினம் முடிந்த பிற்பாடு என் கிழமையில் வரக்கூடிய இறைவார்த்தைகள் எல்லாமே திருமுழுக்கு தூய யோவானுடைய நற்செய்தி பகுதியாகத்தான் இருக்கும். அதை ஒவ்வொரு நாளும் மறையுரை ஆற்றுவது என்பது அவ்வளவு ஒரு மகத்தான செய்தியாக எல்லா அருட்தந்தையர்களுமே பேசுவார்கள். யோவான் நற்செய்தினாவே ஒரு கஷ்டம் இருக்கும், கடினம், அவ்வளவு ஒரு ஆழமான சிந்தனைகளை உள்ளடக்கிய நற்செய்தியாக இருக்கு. இதெல்லாம் வெளிப்படுத்துவதற்குரிய காரணம், எந்த அளவுக்கு உயிர்த்த ஆண்டவரை இவர் கண்டு நம்பினார், விசுவசித்தார் என்பதுதான். எனவே ஒவ்வொரு நாளும் அந்த உயிருள்ள இறை வார்த்தை இவர் கொடுத்த அந்த நற்செய்தியை நாம் வாசிக்கிற பொழுது இவர் எவ்வளவு அற்புதமான ஆழமான நம்பிக்கையை கொண்டிருந்தாரோ அந்த நம்பிக்கையை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்வாக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது அவசர கதியிலே அவசர உலகத்தில் வாழக்கூடிய நாம் அந்த சிறு பிள்ளை சொன்னது போல பல நேரத்திலே அந்த உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கையை இழந்துவிட்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோமா என்ற சிந்தனையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.